ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் வந்து நான் ரொம்ப கம்மியாக தரேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேப்டாப். இது ஆக்சுவலாக லேப்டாப்போட சார்ஜரே வந்து 4000 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. சார்ஜர் மட்டுமே. ஏன்னா 120 வாட் சார்ஜர், 130 வாட் சார்ஜரோடு இருக்குது. டெல்லு பெரிய ப்ராசஸரு. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 17,000 ரூபா போட்டிருக்கு. அடிமட்ட விலை. வாங்குறவனுக்கு லாக்கு தான். ஏன்னா 30,000 ரூபா விற்கிறானுங்க செகண்ட்ஸில். சரியா? கன்ஃபார்மாக இதோட பர்மா பஜார் ரேட் வந்து 37,000 ரூபா 34,000 ரூபா. நம்ம போய் கேட்டால் சொல்லுவானுங்க. நாங்கள் கடைக்காரங்க கேட்டாலே அப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ விற்பான் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து 2 லட்ச ரூபா லேப்டாப். இது புதுசு வாங்கணுன்னா இது என்ன ஜென்ரேஷன் பார்க்குறேன் பாருங்கள். இல்லையா, நான் வெறும் 17க்கு தான் கொடுக்குறேன். 17,000க்கு i7 6th ஜென்ரேஷனு கேமிங், முழுக்க கேமிங் லேப்டாப். இது 8 GB ரேமு, SSD வந்து 256. ஆக்சுவலாக ஒர்க்கு ஸ்டேஷன் இது. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேமை வந்து நீங்கள் ஏற்றிட்டே போகலாம். 32 GB 64 GB கூட ரேம் போட்டுக்கலாம். அதே மாதிரி NVIDIA கிராஃபிக்ஸு, சரியா, அதுதான் ஹைலைட்டே இதில். அதே மாதிரி SSD கூட இதில் 256 இருக்குல்ல, நீங்கள் வேணால் ஒரு 2 TB 3 TB கூட போட்டுக்கலாம். அது உங்களோட ஏன்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் எதனால் இவ்வளோ கம்மியாக தரோன்னா, இந்த இடத்துல ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு. தெரியாது அது, ஆனால் தெரியவே தெரியாது. நீங்கள் பாருங்களேன், அது காட்டுங்க. பிளாக்ல கண்ணாடி ஆஃப் பண்ணுங்கள். கண்ணாடி ஆஃப் பண்ணால் தெரியும். லைட் ஆஃப் பண்ணுங்க. தெரியுதா? இப்போ தெரியுது. இருக்குல்ல, இதுதான். ஸோ ஆனால் விலை வந்து 17,000 ரூபான்றது, நீங்கள் இது ஒரு லேப்டாப்புன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா? பெரிய லேப்டாப்பு, ஹெவி ப்ராசஸரு, ஹெவி யூஸருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஐடியா பண்ணிட்டு கால் பண்ணுங்கள்.